ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க இந்தியால இருந்தா, நீங்க வெளிநாடுகள்ல இருந்தா, நீங்க யூரோப்ல இருந்தா, சவுதியில இருந்தா, அல்லது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த குளோப் எங்கெங்கே இருந்தாலும், இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவின் மூலம் ஒரே நேரத்திலே நம்முடைய நேரம் வேறுபட்டு இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஒரே நேரத்தில் ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக அவரையே துதிக்கிறேன். நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுவதிலும் சிதறி இருக்கிறாங்க என்பது லாக்டவுனுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கின போது தெரிந்து கொண்டேன். அநேக தேசங்கள்ல இருந்து, அநேக மாநிலங்கள்ல இருந்து, நம்ம இந்தியால பல மாநிலங்கள்ல தமிழர்கள் இருக்காங்கன்னு அறிந்து கொண்டேன். ஆகவே குறைந்தது தமிழர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க ஜெபித்து, இது 2 வருஷங்கள் தாண்டி விட்ட போதும் அனுதின தியானத்தை தொடர ஆண்டவர் உதவி செய்கின்றார். ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க, அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்த எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நேரம் கொடுத்திருக்கிறீங்க, இன்னொரு முறை எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா? குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா? உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கா? உங்க மனது நல்லா இருக்கா? நீங்க ஆவிக்குரிய விதத்துல விருத்தி அடைகிறீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுங்க. தவறாம நீங்க தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதும் தியானிப்பதும் கூட வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. நம் ஆண்டவர் நம்மோடு உறவாட விரும்புகிற தேவனவர். தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஜெபித்தால் நமக்கு அற்புதங்கள் நடக்கும். அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை பிடித்துக் கொண்டு நடந்தால் அற்புதமான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்க முடியும். 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியாவின் புத்தகம் 15:19. இது நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் முகத்துக்கு முன்பாக என் சமூகத்தில் நிற்கும்படியாக உன்னை திரும்ப வரவழைப்பேன். நீ என் பக்கமாய் திரும்பினால் என் சமூகத்திலே நிற்கும்படி நான் உன்னை திரும்ப வரவழைப்பேன். சாதாரணமா மனிதன் தேவன் இருக்கிற திசையிலிருந்து எதிர் திசை ஓடுகின்றான். தேவனை விட்டு விட்டு ஓடுகின்றான். தேவனை நிராகரித்து எதற்காக பிரயாசப்படுகிறான் பாருங்க. அது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அவங்க போகிற வழியில எதையோ சாதிக்கலாம்னு முன்னுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கொண்ட பின்பு, நெருக்கப்பட்ட பின்பு, பயத்துக்கு ஆளான பிறகு அங்க உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பாங்க. அங்க உட்கார்ந்து அழுது கொண்டு அந்த அவஸ்தையில, அந்த பலவீனத்துல, அந்த வலியில, அந்த சிக்கல்ல, அந்த பிரச்சனையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, நீ என்னிடத்திற்கு திரும்பு. மனஸ்தாபப்படுவது என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரிபெண்ட் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், டர்ன் பேக், பின்னுக்கு திரும்பு. நீ தவறான வழியிலிருந்து என் பக்கம் திரும்பு. எனக்கு முதுகை காண்பித்தாய், இப்பொழுது வரைக்கும் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாய், இப்பொழுது உலகத்தை துறந்துவிட்டு என் பக்கம் திரும்பு. அப்பொழுது நான் உன்னை வரவழைப்பேன். நீ விழுந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எழுப்பேன். நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் நான் உன்னை என்னிடத்திற்கு வரவழைத்து என் முன்பு நிலைத்திருக்கும்படி செய்வேன். வா, ஹalleluya! எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். என்னால எதுவும் செய்ய முடியல என்பீங்க. தேவன் நமக்கு கடினமான விஷயங்கள் ஒன்னும் சொல்லுகிறது இல்ல. ஜஸ்ட் டர்ன் பேக். உன் மனதை மாற்றிக்கொள்ளு, உன் மனதை திருப்பு, உன்னுடைய மனதை திருப்பிக் கொள்ளு, உன் இலக்கை திருப்பு, என்னை நோக்கி பார் என்கிறார் ஆண்டவர். பாருங்க, நீ என்னிடத்திற்கு திரும்பினால் என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருக்கும்படிக்கு நான் உன்னை திரும்பி வரவழைப்பேன். அதன் பிறகு வார்த்தை பார்த்தால் இன்னும் அற்புதமா இருக்கு. நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல இருப்பாய். எது தரம் தாழ்ந்தது, எது விலையேற பெற்றதென்று நீ பிரித்தெடுப்பாய். ஆனால் நம்ம தேவனிடத்திலிருந்து தூரமா ஏன் போகிறோங்க?
நன்மையானதற்காக ஓடுகிறோம் என்று நினைத்து ஏமாந்து போகிறோம். அற்பமானது எது, தீர்ப்பானது எது, விலை உயர்ந்தது எது, பயனற்றவைகள் எவைகள், பிரயோஜனமானது எது, நன்மை எது, தீமை எது என்று அறிகின்ற பகுத்தறிவு நமக்கு இல்லாமல் போகும்போது நாம தேவனிடத்திலிருந்து பிரிந்து போகின்றோம். அந்த கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டில ரொம்ப சுகமா இருந்தான். ஆனால் அவன் நினைத்தான் அவன் விடுதலையாக இருக்கலாம். யாருடைய அதிகாரத்தின் கீழும் இருக்க விருப்பம் இல்லாமல் என் இஷ்டம் போல வாழலாம், அது எனக்கு நன்றா இருக்கும் என்று நம்பி வீட்டிலிருந்து போய்விட்டான். தகப்பனை விட்டு போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைக்கு தரம் தாழ்த்தி விட்டான். அதை உணர்ந்து கொள்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனாலும் திரும்பினான். நான் திரும்பி போவேன் என் தகப்பன் வீட்டுக்கு. திரும்பி வந்தபோது அவனுக்கு புரிந்தது தகப்பனின் அன்பு எவ்வளவு பெரியது, உலக அன்பு எவ்வளவு தரம் தாழ்ந்தது என்று. அப்பாவின் சமூகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் உலகத்தாரிடத்துல இருக்கிற அந்த தற்காலிகமான உணர்ச்சிகள் சந்தோஷமே கிடையாது. தகப்பன் எவ்வளவு தியாகம் உள்ளவர், உலகம் எவ்வளவு சுயநலமானது. தேவன் தரும் சந்தோஷம் எவ்வளவு உன்னதமானது, ஒருவரின் காரியங்களால் கிடைப்பது எவ்வளவு தற்காலிகமானது என்று விழுந்தெழுந்தவனுக்கு நன்றாக தெரியுங்க. ஆகவே அவன் திரும்பி வந்த பிறகு கூட திரும்ப போடா என்றாலும் போகிறது போல இல்ல. அவன் ஒரு முறை உலகத்தின் அவ்வளவு நிலைக்கு பின்வாங்கிய போது அதுல ஏதோ இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து வாழ்க்கையெல்லாம் இழந்து போவதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்னும் போது அவனுக்கு புரிந்தது, என் தேவனோடு கூட இருப்பது எவ்வளவு மேன்மையானது. இந்த உலகமும் உலக காரியங்களும் சீர்கெட்டது. பாருங்க, ஒரு சிலர் இப்படியாக சொல்லுவாங்க, நான் விழுந்து பிற்பாடு மாறுகிறேங்க, போய் பார்த்து வந்து மாறுவேன் என்பாங்க. ஒரு சிலர் தேவையில்லைங்க. நம்முடைய வாழ்க்கை எச்சிலான பிறகு, நம்முடைய நேரம் வீணான பிறகு அப்பொழுது வந்து மனம் திரும்ப அவசியம் இல்லை. உன் வாலிப வயதிலேயே, உன்னுடைய நல்ல நாட்களிலேயே நீ தேவனின் வார்த்தையை கேட்டால் தேவன் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவாய். ஆகவே பாருங்க, எது அருவருப்பானதோ எது கணம் உள்ளதோ உன்னால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சாதாரண மனிதனுக்கு இது புரிகிறது இல்லை, தெரிகிறது இல்லை. நான் ஏமாந்து போயிட்டேன்னு என்கிறாங்க. ஏதோ வரும் என்று நஷ்டம் போயிட்டங்க. அநேகர் இன்றைக்கு கம்ப்யூட்டர் பெட்டிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி லட்சமா இழந்து போகிறாங்க. எவ்வளவோ ஐயோ அம்மா என்று அழுகிறாங்க. கடனுக்கு ஆளாகி வேதனைப்படுகிறாங்க. தற்கொலைகளை செய்து கொள்ளவும் துணிந்து விடுகிறாங்க. அதுல ஏதோ லாபம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்க. அதுல ஏதோ இருக்கு. ஒவ்வொரு பாவமும் பாருங்க, பார்ப்பதற்கு கவர்ச்சியாகத்தான் இருக்கும். அது ஏதோ ஒரு உணர்ச்சியை தூண்டுகிறது, போதையை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நினைக்கிறாங்க. தவிர அதன் முடிவு ரொம்பவும் விஷம், அது கசப்பு, வேதனை என்று புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. தேவனின் வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு எது தேவனுடையது, எது பிசாசுது, எது நன்மை, எது தீமை, எது வெளிச்சம், எது இருள் என்று அறிந்து கொள்வாங்க. அதனாலதான் வசனத்தின் வெளிச்சம் கிடைக்கும் போது, உம்முடைய வசனம் வெளிப்படும் போது, உம்முடைய வசனம் எனக்கு கிடைக்கும் போது, உம்முடைய வசனம் அது வெளிச்சம் உண்டாகிறது. அங்க நன்மை தீமை எது என்று தெரிந்து விடுகிறது. அதனாலதான் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவங்களுக்கு அந்த பாவ நிலைமை எவ்வளவு பயங்கரமானது என்பது, நம்முடைய சொந்த எண்ணங்கள் எவ்வளவு வீணானது என்பது புரிந்து கொள்ள முடியும். நீ தாழ்ப்பானது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. பாருங்க, தேவ பிள்ளைகள் எப்போதும் கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு. எல்லாரோடையும் சமரசமாயிடக்கூடாது. கிறிஸ்தவன் ஆண்டவர் வைத்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிற்கணுமே தவிர, தேவன் விரும்புகிற நிலையில நிற்க வேண்டும் தவிர, நமக்கு இருக்கின்ற கட்டளைகளை, நமக்கு இருக்கிற நியாயங்களை, நமக்கு இருக்கிற ஒரு ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் தவிர, யாரோ சோதித்தாங்கனோ, யாரோ கவர்ந்தாங்கனோ, யாரோ சொன்னாங்கன்னோ, ஏதோ இருக்குன்னோ நாம உலகத்தின் பக்கம் திரும்பினால் நஷ்டம் போவோம்.
நீ எது அருவருப்பானதோ எது மேன்மையானதோ நீ அதை உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி உன்னை ஏமாற்றுகிறவர்கள் யாரு, உனக்கு நன்மை செய்பவர்கள் யார் என்று அறிந்து கொள்வாய். நீ தேவனுடைய பக்கம் நின்றால் என் பக்கம் திரும்பு, என்னிடத்திற்கு வா, என்னிடத்தில் திரும்ப என்றால் we have become what? We have come close. ஒருவருக்கொருவர் நெருங்கி வருகிறோம். என்னோடு இரு, அப்பொழுது உலகம் உனக்கு நன்றாய் புரியும். உலகத்தோடு சமரசம் வேண்டாம். நீ அவர்கள் பக்கம் திரும்பக்கூடாது, அவர்கள் உன் பக்கம் திரும்ப வேண்டும். அவர்கள் உன்னிடத்தில் திரும்ப வேண்டும். இயேசாண்டவரின் போதனை மிஞ்சிய சத்திய போதனை வேற எதுவும் கிடையாதுங்க. கிறிஸ்துவை மிஞ்சிய வழிகாட்டி, மீட்பர், ரட்சகர், தேவன், ராஜா இன்னொருவர் இல்ல. அவரோடு இருக்கிற நீ வேற எதற்காகவும் அவசரப்பட அவசியம் இல்லை. நிச்சயமா நாம் தேவனின் பட்சத்தில் இருந்தால் அப்போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரு. அப்பொழுது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக உன்னை நியமிப்பேன். யாரும் தகர்க்க கூடாத வெண்கல அலங்கமாக உன்னை நிறுத்துவேன். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனின் பக்கம் நம்ம திரும்பும் போது எதை குறித்தும் பயப்பட அவசியமில்லை. நம்மை சுற்றிலும் என்ன இருக்குமாங்க? வெண்கல அலங்கம் இருக்குமாம். யாரும் அந்த வெண்கலத்தை எரிக்க நினைத்தாலும் அது எரியாது. எவ்வளவு வெப்பத்தையும் அது தாங்கிக் கொள்ளும். அரணான வெண்கல அலங்கமாக உன்னை நான் நியமிப்பேன். நீயே ஒரு வெண்கல அலங்கமாக இருப்பாய். உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே இருக்கின்றேன். உங்க வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ரட்சிக்கவும் என்னை தப்புவிக்கவும் நீர் எனக்கு துணையாக இருப்பீரா? அல்லேலூயா. இதைவிட மிஞ்சிய பாதுகாப்பு எங்க? அவர் நம்மை ரட்சிப்பாரு, நம்மை தப்புவிப்பாரு, நமக்கு துணையாக இருப்பார். நான் உன்னுடனே இருக்கின்றேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் துணையா இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை எந்த விதத்திலும் உன்னை ஈர்க்க முடியாமல், எந்த விதத்திலும் அவர்கள் பக்கமாய் உன்னை திருப்ப முடியாமல், உன் மீது யுத்தத்துக்கு வந்தாலும், உன் மீது போராட்டத்துக்கு வந்தாலும், உன் மீது பொறாமைப்பட்டாலும், உன்னை அவர்கள் பாருங்க ஏமாற்ற நினைத்தாலும் கூட, உன்னை வேதனைப்படுத்த முயற்சித்தாலும், உன் மீது யுத்தத்துக்கு அவர்கள் வந்தால், ஒரு திசையிலிருந்து 7 பேர் வந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கும் போது வருகிறவங்க 7 திசையாக சிதறி போவாங்க என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன். உனக்கு விரோதமா யுத்தம் செய்கிறவர்கள் அவங்க யுத்தம் செய்தாலும் கூட உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எத்தனை முறை நீங்க ஜெயிக்கிறீங்க, தோற்று போகிறீங்க? ஏன் தோற்று போகிறீங்க? உலகத்தோடு சமரசமாகும் போது தோற்று போகிறீங்க. தேவனுக்காக நிற்கும் போது, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம ஜெயிப்போம். நம்மை விடுவிப்பாரு, ரட்சிப்பாரு, வெற்றியை கொடுப்பாரு, தப்புவிப்பாரு. நம் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே பலியாகி சகல விதமான பொல்லாத சக்திகளையும் அசுத்தாவிகளையும் எல்லா விதமான தீமையும் ஜெயித்து எல்லா சாபத்தையும் அடித்து போட்ட ஆண்டவரின் நாமத்திலே நமக்கு வெற்றி இருக்கிறது. அவரை கொண்டிருப்போம். அவருடைய வசனத்தின் மூலம் எது நல்லதோ எது கெட்டதோ என்று அறிந்து கொள்ளுவோம். காம்ப்ரமைஸ் ஆகாம, மற்றவங்களோடு பாவ விஷயங்களை சமரசமாகாமல், உலக முறைமைகளை பின்பற்றாமல் கிறிஸ்துவுக்காக உறுதியா நிற்போம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், விரோதங்கள் வந்தாலும், அவ்வளவு பேர் உங்களுக்கு விரோதமா எழுந்தாலும், ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறதுனாலே அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், நான் உன்னை விடுவிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அநேக முறை ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிற காரியங்களுக்கு திரும்பி எங்கள் வாழ்க்கைகளை வீணடிக்கின்றோம், நஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். உமக்கு தூரமாகி அநேக உபத்திரவத்துக்கு ஆளாகிறோம். இன்னும் அதிகமாக பிசாசின் கையிலே கை பொம்மையாக மாறிவிடுகிறோம். பாவ கட்டுகளாலே
பிடிக்கப்பட்டு சோர்ந்து போகிற வேளையிலே உம் பக்கம் திரும்பினால் உடைய நாமத்திலே வேண்டிக் கொண்டால் உங்களை விடுவிப்பேன் என்று நீர் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு யார் யார் எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, புத்தியீனமாக எடுத்த முடிவுகளாலே கடன்பட்டு இருக்கிறார்களோ, சரீரத்தை இஷ்டம் போல பயன்படுத்தி வியாதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ, பாவ கட்டுகளிலே கெட்ட பழக்கங்களுக்குள் அடிமைப்பட்டவர்களாகி வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, இன்றைக்கு உம்முடைய பக்கம் திரும்ப உம்மை நோக்கி பார்த்து உம்மை வேண்டிக் கொள்ள நீர் எங்கள் பட்சத்திலே யுத்தம் செய்யும்படியாக உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த உடனுக்குடனே 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரிடத்தில் திரும்புங்க, அவர் உங்க பக்கம் திரும்புவார். கர்த்தரிடத்துல திரும்புங்க, அப்போ உங்களுக்கு எது தீமையானது எது மேன்மையானது என்று உணரக்கூடிய பகுத்தறிகிற அறிவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துடுவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.